உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாழ்க்கையில இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றா. எப்படி திங்குது பாருங்க. நான் சொன்னது கரெக்டா? இது என்ன பிரமாதம். இனிமே நீங்க 2 பேரும் இங்க தானே தங்க போறீங்க. இது வேறயா? நாளைக்கு நாளானிக்குன்னு பாருங்க. இதை விட புது புது ஐட்டமா பரிமாற போறோம். அசந்து போக போறீங்க. நாங்க இங்க தங்குறோமா? வேண்டாம் மேடம். சாரும் நீங்களும் எங்களை இந்த அளவுக்கு ஆதரிக்கிறதே பெரிய விஷயம். இதுக்கு மேல நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது. அப்பாடா கிளம்பிடுவாங்க. இதுக்கு மேலயும் நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க நீலா. நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி எனக்கு ஒரு வேலைக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணி சேர்த்து விடுங்க. நான் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். என்னடா இவ பிகாம் படிச்சுட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்கான்னு யோசிக்கிறீங்களா? எங்களை எங்க சொந்தக்காரங்க கைவிட்டாலும் அரசாங்கம் கைவிடல சார். இலவச கல்வி கொடுத்தாங்க, படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகையும் கொடுத்தாங்க. கட்டணம் இல்லாத பேருந்து பயணத்தை கொடுத்தாங்க, பசிக்கு சாப்பாடும் போட்டாங்க. படிச்சுட்டேன் சார். ஹஸ்பண்ட் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம கம்பெனில இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாகணும். அதுக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். சூப்பர் மாமா. ஐயோ, அது மட்டும் இல்லாம இவங்கள தேவி காலனிக்கு கூட்டிட்டு போய் அங்க காலியா இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல இவங்கள தங்க வைக்க போறேன். ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட் சார். உங்களுக்கும் மேடமுக்கும் ரொம்ப பெரிய மனசு சார். நீங்க செய்யற இந்த உதவிக்கு நாங்க என்ன கைமாறு பண்ண போறோம் தான் தெரியல. அதான் எங்களுக்கு எங்க குழந்தைய மீட்டு கொடுத்துட்டீங்களே, அதை தாண்டி வேற என்ன வேணும் எங்களுக்கு? சரி சரி, நீங்க 2 பேரும் முதல்ல நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வைக்கவா? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, பரவாயில்ல. என்ன இப்படி உபசரிக்கிறாங்க? விடுங்க விடுங்க, நீங்க கை கழுவுங்க. குடு குடு, எங்க கொடுக்க கை கழுவுங்க. மாறி இவங்கள கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போய் தங்க வச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார். சரி, 2 பேரும் வாங்க போலாம். வரேன். பைசல் பைசல் பாய். வாங்க. பாய். போறாங்க போறாங்க பாரு. இதுங்களே மொத்தமா முழுங்கிருச்சுங்க. எனக்கெல்லாம் இருக்கோ இன்னும். வாங்க. இதான் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்க கெஸ்ட் ஹவுஸ். உள்ள வாங்க.
வீடு இருக்கு, அத போய் பார்க்கலாம். சார் இதுக்கு மேல எங்களுக்கு என்ன சார் வசதி வேணும்? எங்க 2 பேருக்கும் இந்த வீடு சொர்க்கம் மாதிரி. இப்படி ஒரு வீட்ல எங்களை தங்க வச்சதுக்காக வாழ்நாள் முழுக்க நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். பார்க்ல இருந்து தப்பிச்சு வந்த என் தங்கச்சிய மாரி மேடம் மட்டும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா இப்ப நான் ஜெயில இருந்திருப்பேன். இவ கதி என்ன ஆயிருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்ப நாங்க எடுத்திருக்கிறது மறு ஜென்மம். மாரி மேடமும் நீங்களும் இல்லைன்னா இது நடந்திருக்காது. என் தங்கச்சி என்னால பார்க்க முடியாமலே போயிருக்கும். எல்லாம் என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். உணர்ச்சி வசப்படாதீங்க நீலா. உங்களை மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டு பேச ஆரம்பிச்சா குழந்தைய எங்களுக்கு மீட்டு கொடுத்ததுக்காக நாள் கணக்குல, ஏன் வார கணக்குல உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் நினைச்சுக்கோங்க. நேத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைய அடியோட மறந்துட்டு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் நானும் மாரியோ உங்களுக்கு பெருசா ஒண்ணும் பண்ணிரல. சொந்த வீடு இல்லாம கஷ்டப்படுற எங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ்க்கு வாடகை கொடுக்காம தங்கிக்கிறதுக்காக இந்த காலனியை உருவாக்கணும். நாளையில இருந்து நீங்களும் எங்க கம்பெனி ஸ்டாஃப் ஆக போறீங்க. இப்ப உங்களுக்கு சொந்த வீடு இல்ல, அதனால எங்க கம்பெனி பாலிசி படி உங்களுக்கு வீடு அலாட் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பத்தல, வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, இன்னைக்கே ஆர்டர் பண்ணி வர வச்சிடுறேன். வேணாம் சார், இங்க இருக்கிறதே போதும். இதுவே எங்க தேவைக்கு அதிகமா இருக்குமோன்னு தோணுது. ஓகே, இந்தாங்க, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. சார், பசியில இருக்கிற எங்களுக்கு மீன் பிடிக்கிற தூண்டிலேயே வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்புறம் மீன் எதுக்கு? நான் தான் நாளையில இருந்து உங்க கம்பெனில வேலை செய்ய போறேன்ல, சம்பளம் போட போற அன்னைக்கு நான் வாங்கிக்கிறேன். இப்ப வேண்டாம் சார். சம்பளம் கிடைக்க சாலிடா 1 month ஆகும். அது வரைக்கும் சாப்பாடு, துணிமணி, போக்குவரத்து, காஸ்மெட்டிக்ஸ், எக்ஸ்ட்ரா செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு என்ன சார், அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கடனா கேட்டா கொடுக்கவா மாட்டாங்க? நோ நோ நோ, நான் இருக்கும்போது நீங்க ஏன் கடன் வாங்கணும்? அது தப்பு. இந்தாங்க, பணத்தை வாங்கிக்கோங்க. என்ன யோசிக்கிறீங்க? சரி, ஒண்ணு பண்றேன் சார். சொல்லுங்க. இத நான் ஃப்ரீயா வாங்கிக்க மாட்டேன், அட்வான்ஸ் பேமெண்டா வாங்கிக்கிறேன். சம்பளம் போட்டதும் 2 தவணையில திருப்பி கொடுத்துடுறேன். உங்களுக்கு தன்மானம் அதிகம். ஐ லைக் இட். நீங்க நினைக்கிற மாதிரியே திருப்பி கொடுத்துருங்க. நோ ப்ராப்ளம். இந்தாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.